கைஸ் வெல்கம் பேக் டு ராயல் கேமர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரானி சாப்டர் 2 கேம் பிளே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க டேரக்டாக நம்ம வந்து கேம் பிளேக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுத்துலாம். ஸோ வந்து சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ குவாலிட்டி மீடியமில் இருக்கட்டும். ஸோ டிஃபிகல்ட் வந்து நார்மலாக இருக்கட்டும். ஸோ என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஸோ போத் கொஞ்சம் ஈஸியாக வைப்போம். நான் அது கேம் இப்போ தான் விளாட்றேன். ஸோ எனக்கு ஹாரர் கேம்ஸ் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இப்போதைக்கு விளாட்றேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கே தெரியும். ஸோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ மைக்ரோஃபோன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து வாய்ஸ் ஓவர் கிடையாது. ஸோ பார்க்குறவங்க வந்து வாய்ஸ் ஓவர் கிடையாது ஓகேவா. பேர் சொல்கிறேன். ஸோ கேம் கொஞ்சம் அந்தளவுக்குலாம் பயமாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடிச்சோம் ஓகே. ஸோ இந்த இதில் எபிசோட் நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ சொல்கிறது தான். ஸோ லைக் பண்ணி பாருங்கள். ஸோ ஷேர் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேள்வி 2 பேர்த்தையும் கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ரிவர் எழுதி விட்டலாம். 2 பேருமே வருவாங்க. ஸோ அந்த கேப் நம்ம வந்து மேலே ஓடிப்போம். இதான் நம்ம பிளான். ஸோ நடக்குமா என்னென்னு பார்க்கலாம். சரி ஓகே. அதான் வாங்க கிளவலாம். ஸோ கிளவி வருவாளே எங்கே வரல. ஐயோ அவங்க போயிட்டானா ஃபஸ்ட்டாக வருமே கைஸ். கிளவி சீக்கிரம் வா. கிளவி போயிட்டு வரா. ஓகே. ஸோ வந்தோன்னு முடிவிடலாம். சீக்கிரம் ஓகே கைஸ். இப்போ நம்ம அப்படியே ஓடிடலாம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ட்ரிக் மக்கள். இதெல்லாம் என்னங்கிறீங்க அவ்வளோதான். ஓட்டாங்களா நம்ம இங்கே வந்து என்னதுக்கு ஓகே டக் டைப்பு. ஸோ யூஸ்ஃபுல் தான். ஏதாச்சும் இருக்கா ரைட்டு. நம்ம அப்படியே மேலே போய் டக்குன்னு போட்டு வந்துடலாம். ஸோ போட்ட கிளவி வருவா. ஸோ இப்போதைக்கு இதில் என்ன இருக்குது மீட்டு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் ஏதாச்சும் இருக்கா. இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஒரு இதில் ஏதாச்சும் இருக்கா. இதில் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஸோ கிளவி வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ டக்டாக இங்கே போட்டோன்னா மாட்டிப்பேனே. சரி பார்க்கலாம் கைஸ். இதுக்கு அந்த கிளவனோட இது வேறு வேணுமா. சரி ஓகே. இதுக்கு ஃபியூஸ் இருக்குது நைஸு. சரி இப்போதைக்கு நம்ம ரூம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ யூஸ் ஆகும். டக்குன்னு கிளவி வேறு வருவா. ஸோ டக்குன்னு நம்ம வந்து வீட்டில் போய் டக்குன்னு ஒழிச்சிக்கலாமா. ஸோ இப்போ அந்த இடத்துல போட்டுருக்கோம். கிளவி வருவா. ஸோ கிளவி வந்து போட்டோம். நம்ம அதுக்கு அடுத்து அந்த ஃபியூஸ் அந்த இடத்துல போட்டு நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் தருவோம். ஸோ முடிஞ்சளவுக்கு தேடி பார்ப்போம். ஸோ 2 பேர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காங்க. ஸோ ஓகே கிளவு ரூமுக்குள்ளே போயிட்டான். கிளவி என்ன பண்ணுறா. இந்த இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த பக்கம் மட்டும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ இவ்வளோ பொறுமையாக போனால் வழங்குமா. டைம் இல்லை. நான் வர வீடியோ முடிக்கணும். இப்போ இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஸோ கிளம்ப பார்த்தா ஃபஸ்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு டக்குன்னு நம்ம பூட்டிடலாம் அதை. ஸோ கிளம்பி வர மாட்டேன் நம்புறேன். ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் பார்க்கலாம் ஓகேவா. இந்த ஒன்றும் இல்லை ஏதாச்சும் அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது. தடுக்கவே முடியாது ஓகேவா. ஸோ கிளவி எங்கே வரட்டும் இருங்க. ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாவே கிளவி தான். சரி ஓகேவா. ரூமுக்குள்ளே போயிடலாமா. ஓகே கைஸ். கிளவா உனக்கு தான் கிளவா வெயிட்டிங்க. இரு நோ இப்போலாம் பண்ணாதீங்க. ஓ மை ஃபஸ்ட்டு டக்கு ஓ மை காட். ஸோ வேகமாக ஓடிடலாம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போயிடுச்சு. எதிர்பார்க்கல. ஸோ இப்போ நடக்கணும்னு எதிர்பார்க்கல. ஸோ கிளவி அங்கே தான் இருக்கலாம். ஹெலிகாப்டருக்கு ஹெலிகாப்டர் ஷிப் எல்லாமே கிடைக்குது. சூப்பர். ஸோ நம்ம அந்தளவுக்கு தேட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கூட சாப்பிடாது. அதான் மெயின். ஸோ கிளவன் போட்டு தள்ளிட்டேன். ஐயோ அது வரை போயிருமே. கிளவி அதுக்குள்ள நடுவில் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு கிளவி வந்து தானே ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அவளை போட்டு தள்ளிட்டு கிளவனுக்கு காது வேறு கேட்காது. ஸோ அந்த கேப்பில் நம்ம தப்பிச்சிக்கலாம் பார்த்தா கிளவி வந்துட்டான் முதல்ல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓம் ஸோ ஓகே யாரும் இல்லை ஓகேவா. திறந்து வை நமக்கு தான் ட்ராப்லாம் வேறு போட்டிருக்காளே. ஸோ ஓகே எடுத்துக்கலாம் முதல்ல. எங்கே கண்ணுங்க நைஸு டேட்டு ஓகே அப்படியே கிளவி வெயிட் பண்ணு. ஐயோ எதுக்கு வேறு வந்துடுவானே. ஐயோ இதான் தலைவலி மக்களே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டக்குனு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஒரு பையனும் இல்லைன்றாங்க. சரி ரைட்டு சரிதான். ஸோ ட்ராப் பண்ணிடலாம் முதல்ல. ஓகே இப்போ வந்து கிளவி வருவா. ஸோ அவளை சுட்டுட்டு ஸோ கிளம்பி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவனே போட்டு தள்ளிட்டு அப்படியே நம்ம வந்து முதல்ல ரூம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ சாவி தூக்கி போடுறோம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓகேவா. சரி ஓகே சீக்கிரம் கிளவி எங்கே கிளவி போனேன். ஏன் கிளவி கிடப்பு. சவுண்டு உனக்கும் காது கேட்க போயிடுச்சு. தான் சொன்னேன் கிளம்ப கூட சேராதுன்னு கேட்டாலும். சரி ஸோ நமக்கு ஏதாச்சும் இல்லை அப்படின்னா போட்டு தரீங்கன்னா. ஸோ அவ்வளோதான். ஸோ கிளம்ப வந்தானா அவனுக்கு சக்கம் போட்டு தரீங்கன்னா. ஸோ அப்பாடா. ஸோ இப்போ வந்து கிளவன் தான் மெயின் எனக்கு. இப்போ அவன் வந்து வாடா சூப்பர் 2 பேருமே தம்பமாக கொடுக்குறீங்க. அந்த சாவி சாவி ஓகே நைஸ். ஸோ டக்குன்னு ஓப்பன் பண்ணி அதை மேலே போய் டக்குன்னு போட்டு வந்துடலாம். ஸோ கொஞ்சம் நேரம் தானம்மா. ஸோ இதில் என்ன இருக்குது டக்குன்னு ஸோ டோர் ஓப்பனாக தேவையில்லை. ஸோ வேகமா ஹெலிகாப்டருக்கு பார்த்தா சொல்லி ஹெலிகாப்டருக்கு வேணும். ஏறுறா. ஓ மை காஷ் ஹெலிகாப்டருக்கு வேறு வேணும். ஸோ ஹெலிகாப்டருக்கு பார்த்தா ஹெலிகாப்டருக்கு வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் இதெல்லாம் வேணும் ஓகேவா. எங்கே எட்ரா அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதே வேணும். ஸோ அது மெயின் தான். ஓகே இறங்க டக்குன்னு வா. ஸோ இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம். ஸோ மறைஞ்சிட்டாங்களே. ஸோ வந்துடுவாங்களோ. ஸோ ஒருத்தர் கூட சாப்பிடாது. ஸோ ட்ரை பண்ணுறேன். ஈஸி தான் பட் இருந்தாலுமே ஈஸியாக தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலுமே கொஞ்சம் இதை தான் இருக்குது. ஸோ இதுவும் கண்ணு எடுத்துக்கலாம். ஸோ 30 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் 30 மினிட்ஸ் இன்னும் தெரியல. சரி இதுவும் கண்ணை கையில் வச்சுக்கலாம். மக்கள் சொல்ல முடியாது ஓகேவா. திடீர்னு வந்தாங்கன்னா ஒரு தேங்க்ஸ் போடுறது தப்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான். ஸோ ஓகே ஹெலிகாப்டருக்கு இங்கே இருக்குது. இப்போ நான் கண்ணு இங்கே ட்ராப் பண்ணுமா. ஷூட் பண்ணாண்டி எட்ராத. இங்கே ட்ராப் பண்ணிட்டு ஹெலிகாப்டருக்கு முதல்ல எடுக்கலாம். எட்ராத ஓகே கைஸ். ஸோ ஷார்ட் கன் தேவைப்படுது. ஸோ ஓகே முதல்ல வந்து ஏதோ லாக்கில் இருக்கா. ஓ ஸோ கண்ணு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ பொறுக்கி ஓரளவுக்கு சேர்த்துருக்கு. பட் இது பத்தாது. ஸோ இன்னும் ஒரு சில நிறைய விஷயங்கள் வேணும். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இப்போவே லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிரானி வந்துட்டா. சரி ரைட்டு. இந்த பக்கம் திரும்பினா ஃபஸ்ட்டு தான் திரும்பிட்டால எனக்குன்னே ஒரு வாங்கி போல இங்கே இருந்தாலும். சரி ரைட்டு நம்ம எப்படியே கீழே குதிச்சலாம். எப்படி என் ஐடியா. சரி சூப்பர். இப்போ கிளம்பணும் ஸ்பான் இருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு எதாக இருக்கலாம். முதல்ல கண்ணெடுத்து கிளவி போட்டு தெரியலாம். அப்புறமா கிளம்ப வருவான். அவனே போட்டு தெரியலாம். வாங்க வாங்கிட்டு போங்க. இங்கே வாங்க. சூப்பர் சாவுங்க. அது இதை கொடுத்துருப்போங்க.
ஐயோ அதை கொடுங்க கிளவைங்க. சரி ரைட்டு இப்போ கிளம்ப வந்தானே சார் நான் எப்படி போவேன் வந்துட்டான்ல. ஓகே ஓகே சரி சாவுங்க. ஏய் கூடுறா. இப்படிலாம் பண்ணாதீங்களா. சரி போய் தொலைங்க முடியாது. கொடுத்துன்னு தொலைய முடியாது. சாவுங்க அப்படி. தள்ளுன்னு அந்த பயம் இருக்கட்டும். செத்தகவரமும் சாவடிக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறது. செத்தாதான் இது பண்ண என்ன. இன்னொரு ஃபோட்டோ எங்கே பார்த்தேன்னு தெரியலையே. இன்னும் ஒரு நிறைய விஷயம். ஐயோ ஏன்டா அப்படி. சரி ஓகே வேறு என்ன எடுக்கணும். ஓகே வேறு என்னடா எடுக்கணும். ஓகே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பதுடா. போட் கீ தேவைப்படாத எனக்கு. ஏன்டா இது பண்ணுறீங்க. போட் கீ நான் கேட்கலடா. வெப்பன் கீ என்கிட்ட இல்லை. ஒன்றும் அதை எடுக்கணும். ஸோ எனக்கு வேறு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துடுவாங்க சாப்பிடுப்பாங்க. கீழே ஒன்றும் சர்ச் பண்ணல. ஸோ முதல்ல அந்த க்ரௌ பார் ஓப்பன் ஆகுறா. இது வேலைக்கே வராடி. ஏன்டா பண்ணுறீங்க. இதுதான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அந்த வழியாக வந்திருக்கேன். டீ பார்த்துக்கோங்க. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பான் ஆயிருப்பீங்க. நிச்சயமாக ஸ்பான் ஆயிருப்பீங்க. நம்ம இதில் என்ன இருக்குது. கட்டிங் பேர்ஸ் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு சூப்பர் தான். ஸோ மற்ற இது தேவைப்படுச்சுன்னு எடுத்துக்கலாம். ஸோ கட்டிங் பேர்ஸும் தேவைப்படும். ஸோ அது எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது போய் முதல்ல போட்டுலாம். ஸோ நமக்கு ஷார்ட் கன் மேக்ஸிமம் ஷார்ட் கன் தேவைப்படுது. அதனால் ஷார்ட் கன் டக்குன்னு பண்ணலாம். பொறுமை கண் அப்படி நான் ஈஸியாக போட்டு வந்துடலாம். கிராணி கிளம்புங்க ஈஸ். இப்போ பாருங்கள் அங்கே பார்த்து தெரியுதா என்ன பண்ணுறான்னு. என்ன பண்ணுற திரும்பி அங்கே பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு 2 பேருமே ஸ்பான் ஆகிட்டாங்க. எப்படி தேவையில்லாமல் குதிச்சிட்டேன். செவத்து கூட என்ன பேசிகிட்டு இருக்க. ஓகே கைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும். ஓடிடலாம். சூப்பராக இருக்கிறா. இப்படி தான் கண்ணு தெரியாமல் இருக்கணும். சரி ஓகே இப்போதைக்கு அவனை போட்டு தள்ளிடலாமா. சேர்க்குற சாவு டக்குன்னு கொடு தேவைப்படுது. டக்குன்னு கொடுத்தா. சூப்பர் கிளவி வா வெளியே வா. வர 2 பேர்த்து டக்குன்னு போட்டு தள்ளி எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் சீக்கிரமாக வந்தால் போதும். வாங்க டக்குன்னு வாங்க. சூப்பர் இங்கே போட்டு கொள்ளினேன். ஸோ நமக்கு என்னென்ன வேணும் அதுக்கடுத்து. ஸோ அதை நான் பார்த்துருப்போம். கீழே ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இருக்கும். நினச்சேன் சூப்பர் நினச்சேன். கீழே இங்கே நிச்சயமாக இருக்கும்னு நினச்ச மாதிரி இருக்குது. கன் இங்கே பத்திரமா சரியா தேவைப்படும் போது நீ தேவைப்படுதா. ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு நியூஸ் இல்லை. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா போகலாம் சீக்கிரமாக போய்ட்டு நம்ம முடிச்சிடலாம் அந்த கேம். ஓகேவா ஸோ இந்த இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். கட்டிங் பேர் போட்டாச்சுல. சரி ஓகே ஃபோட்டோ இருக்குது, டேப் இருக்குது, ரிகப்ளிக் இருக்குது, இந்த இது இருக்குது. ஓகேவா கேஷ் ஃபியூஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே படுத்து என்ன வேணும் நமக்கு. ஸோ பேரில் கீ போது முதல்ல கீழே போய் பார்த்துட்டு வந்துடலாமா. ஸோ அதுவும் லைட் தான். ஸோ கீழே போய் முதல்ல பார்த்துக்கலாம். வேறு என்ன தேவைப்படும். ஸோ கேஸ் லைன். ஆமாம் கேஸ் லைன் இருக்கணும் முடியும். ரைட்டு இதில் என்ன இருக்குது. கேஸ் லைன் இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம முதல்ல போய் நம்ம பேரில் கீ போட்டு வந்துடலாம். தேவைப்படும். ஹெலிகாப்டர் புக்கு ஆட பாவி எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல வேலைக்கு ஹெலிகாப்டர் புக்கு. இது கேஸ் லைன் இருந்தால் தான் ஹெலிகாப்டர் ஓடும். ஸோ அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குன்னு அப்புறமே போய் பார்த்துக்கலாம். இதில் எங்கேயாவது கேஸ் லைன் நிச்சயமாக இங்கே கேஸ் லைன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ கறி கொடுக்குறதோட அதை போட்டு தள்ளுறது தான் நல்லது. ஓகேவா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வா சாகு கொடு புல்லட் கொடு. அதான் மெயின் எனக்கு. சிலிண்டரினா வருவா. ஸோ அது ஒரு கண்டுக்க வேணாம். அது ஒரு பைத்தி கறி. ஆடே கீக்கு மேலே கீ கொடுக்குறீங்க. அதெல்லாம் கேட்டேனாடா. கேஸ் லைன் மட்டும் ஒரு விஷயம் கொடுங்கடா. போட்டேன். ஸோ நிச்சயமாக வருவா. வந்துட்டாளா. ஸோ கிளம்ப வந்திருக்கான். ஐயோ எப்படிரா அந்த இடத்துல அடித்தாங்க. ஸோ அதான் இப்போ கிராணி வேறு துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து வேறு தப்பிச்சு நம்ம மேலே போய் முதல்ல கன்னி பண்ணுறோம். ஓகேவா ஸோ எல்லா ரூட்டுமே இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போய் கன்னி பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கிளவியும் கிளவனும் 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம கிளம்பலாம். என்னடாது நெஞ்சு குறி வச்ச எங்கடா போகுது. ஆத்தாடி விட்டா போட்டுருவானே. ஓடுறா சின்ராசே விட்டா போட்டுருவான். சின்ராசு ஓடிரு. ஆத்தாடி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு மக்களே. நான் வாட்டுக்கு நின்றுட்டு இருக்கேன் அடிச்சுட்டு. ஓடிடுறா. ஸோ மன்னிச்சிருங்க மக்களே, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ரெக்கார்டு கட்டாகி நான் பார்க்கவே இல்லை. சத்தியமாக ரெக்கார்டு கட்டாக இருக்குது. சவுண்டு கேட்டிருக்கு. நான் அது கவனிக்கவே இல்லை. எல்லாத்தையும் பண்ணேன். ஸோ ஒரு ஃபன்னியான சம்பவம் கூட நடந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன் ரெக்கார்டு அப்புறம் என்ன பார்த்தேன்னா ஸோ எத்தனை மணி வருஷம் போயிருக்குன்னு போய் பார்த்தேன். ஓகேவா அப்போ தான் ரெக்கார்டு வந்து கட்டாக இருக்குது. எனக்குலாம் எது வரைக்கும் கட்டாயிருக்கும் பார்த்தோன்னா எனக்குலாம் மனசே விட்டு நான் பண்ண எல்லாமே கட்டாயிருச்சு. ஓகேவா ஸோ அந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் பார்த்தீங்களா. அது நான் வந்துட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க. அது கட்டாயிருச்சு. மன்னிச்சிக்கோங்க. ஓகேவா ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே எடுத்துட்டோம். ஓகேவா ரெக்கார்டு மட்டும் கட்டாயிருச்சு. ஸோ அதனால் மட்டும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா ஸோ இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.